ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிஸ் பாப்பா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் கபாப் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/2 kg பீஃப்க்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் 7-8 துண்டு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் கபாப் மசாலா, கஸ்தூரி மேத்தி, ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 7-8 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பீஃப் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 2-3 பல்லாரி பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கடைசியாக சேர்த்து இதையும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து அந்த மட்டன்லேயே பீஃப்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ நான் கிரில் அடுப்பில் நம்ம கபாப் எப்படி செய்வோம் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மழை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. இப்போது இந்த மாதிரி நான் தவாவில் கபாபை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவுமே ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது, சரியான டேஸ்ட். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். தட்டை ஃபுல்லாக நானே தின்றுவா அப்படியே நான் தட்டையோடய எடுத்துக்குவான்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு பீஃப் கபாப் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.